நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் கிருஷ்ணகிரியில இருக்கிற தென்கனிக்கோட்டைங்க. இந்த இடத்துல புதுசா ஒரு வீடு ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்குங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இந்த கஸ்டமர் நம்மள எப்படி காண்டாக்ட் பண்ணாருன்னா, நம்ம பயணியர் பயோ டேங்க் யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர் தான் இவரு. இவரு ரெகுலரா நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. இவரோட வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்மள காண்டாக்ட் பண்ணியிருந்தாரு. பிளம்பிங் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி நம்மள காண்டாக்ட் பண்ணுங்க. அப்போ நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தோங்க. இப்போ வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ப்ளம்பிங் ஒர்க் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ டேங்கை இங்கே ஃபிக்ஸ் பண்ணலான்னு வந்திருக்கோங்க. இப்போ பயோ டேங்க்னா என்ன, செப்டிக் டேங்க்குக்கும் பயோ டேங்க்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டிக் டேங்க்குங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் டேங்க்குங்க. அதில் மனித கழிவுகள் ஸ்டோர் ஆகும். அது நிறைஞ்சதும் நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா. ஆனால் பயோ டேங்க்கில் என்றைக்குமே மனித கழிவுகள் ஸ்டோர் ஆகாதுங்க. இதை என்றைக்குமே நீங்கள் க்ளீன் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த டேங்க்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே வரவே பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்கிறதுனால இந்த டேங்குக்குள்ள மனித கழிவுகளே ஸ்டோர் ஆகாதுங்க. அதனால நீங்க வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்க் க்ளீன் பண்றதோ மெயின்டெனன்ஸ் பண்றதோ தேவையில்லைங்க. நம்ம பயணியர் பயோ டேங்க்ல மட்டும்தான் பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துடுறோங்க. இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் நம்ம பயணியர் பயோ டேங்க்ல இருக்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மட்டும் பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.